எஸ் பாஸ்கர் சார் எந்த ஒரு கதாபாத்திரம் கொடுத்தாலும் அந்த கதாபாத்திரமா நடிக்க மாட்டாரு, அதுக்கு பதிலா அந்த கதாபாத்திரமாவே வாழ்ந்து காட்டுவாரு. நம்ம தமிழ் சினிமால காமெடியில பயங்கரமா பேர் வாங்கி அதுக்கப்புறம் குணச்சித்திர நடிகர்களா சில படங்கள்ல சூப்பரா நடிச்சு கலக்கினவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா ஒரு காமெடி நடிகரை அறிமுகமாகி குணச்சித்திரமோ வில்லத்தனமோ இல்ல ஒரே ஒரு சீன்ல வர கேரக்டரோ இல்ல ஒரே ஒரு டயலாக் பேசுற கேரக்டரோ இந்த மாதிரி எந்த ஒரு கேரக்டர் கொடுத்தாலும் அந்த கேரக்டராவே மாறி அந்த கேரக்டராவே வாழ்ந்தவங்க ஒரு சில பேர் தான் இருக்காங்க. அந்த மாதிரி தனக்கு எந்த ஒரு கேரக்டர் கொடுத்தாலுமே அந்த கேரக்டருக்கு உயிர் கொடுத்து நடிக்கக்கூடியவர் தான் நம்ம எஸ் பாஸ்கர் சார். தமிழ் சினிமால இருக்கக்கூடிய முக்கியமான எல்லா பெரிய நடிகர்கள் கூடவும் நடிச்சிருக்காரு, எல்லா லெஜெண்டரி காமெடியன்ஸ் கூடவும் காம்பினேஷன்ல நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஹாலிவுட், பாலிவுட், கோலிவுட் அப்படின்னு எல்லா படங்களுக்குமே டப்பிங் பண்ணிருக்காரு. இது எல்லாத்தையும் விட படத்துக்கு படம் ஒவ்வொரு டிஃபரெண்டான கேரக்டர்ஸ்ல அந்த கேரக்டராவே வாழ்ந்து மனுஷன் நடிச்சிருப்பாப்ல. சோ இந்த வீடியோல நடிப்பு சித்தர் அப்படின்னு அழைக்கப்படுற நம்ம எஸ் பாஸ்கர் சார் அவங்கள பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோ ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கா சூப்பரா இருக்கும். சோ ஃபுல்லா பார்க்க ட்ரை பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முத்துப்பேட்டை சோமு பாஸ்கர் அப்படின்றதான் சுருக்கி எஸ் பாஸ்கர் அப்படின்னு வச்சிருக்காரு. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டைக்கு பக்கத்துல இருக்க முத்துப்பேட்டை அப்படின்ற ஒரு கிராமத்துல தான் 1957 வருஷத்துல செப்டம்பர் 13 அன்னைக்கு ஐயா பிறந்திருக்காரு. இவரோட சின்ன வயசுல இவங்க பாட்டி கூட தியேட்டர்ல போய் படங்கள் பார்க்கும்போது ஸ்கிரீன்ல படம் ஓடவும் ஸ்கிரீனுக்கு பின்னாடி இருந்துகிட்டு நடிகர்கள் நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு இவர் புரிஞ்சுக்கிட்டு படத்தோட இன்டர்வல்ல இல்லனா படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்கிரீனுக்கு பின்னாடி போய் யாராச்சும் இருக்காங்களான்னு செக் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதே மாதிரி இப்ப இருக்க ஆக்டர்ஸ்லாம் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்லயோ இல்ல ஒரு இன்டர்வியூலயோ இல்ல ஒரு பப்ளிக்லயோ பாக்குற மாதிரி அந்த டைம்ல நடிச்ச நடிகர்கள் அவ்வளவு சீக்கிரத்துல நேர்ல பாத்திர முடியாது. அவங்க ஏதாச்சும் ஒரு விழாவுக்கு வந்தாலுமே முக்கியமான சில ஆட்கள் மட்டும் வந்துட்டு உடனே அவங்களோட கார்ல ஏறி வீட்டுக்கும் போயிடுவாங்க. அவங்கள ரொம்ப பார்க்கக்கூடிய டைம் கொஞ்சமா தான் இருக்கும். இவங்க இப்படி இருக்காங்க, இவங்க படத்துலயும் நடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது அவருக்கு சினிமா துறை மேல ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆகுது. நாமளும் இந்த மாதிரி நடிச்சு நம்ம படம் சினிமால வந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு சினிமால நடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையும் ஆர்வமும் அவருக்கு வருது. இதனாலேயே ஸ்கூல்ல நிறைய நாடகங்களை நடிக்க ஸ்டார்ட் பண்றாரு. ஸ்கூல்ல உள்ள வெவ்வேறு ஆசிரியர்கள் வெவ்வேறு வகையான நாடகங்களை எழுதுறாங்க. அந்த கதைகள் எல்லாத்தையுமே இவங்க நாடகங்களா நடிச்சு பழகுறாங்க. அப்படியே ஸ்கூல் லைஃப் முடிஞ்சு கொஞ்சம் பெரிய ஆளானதுக்கு அப்புறமா சொசைட்டி ஃபார் நியூ டிராமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிராமா ட்ரூப்ல தியேட்ரிக்கல் பிளேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நுங்கம்பாக்கம் பாய்ஸ் கொண்டாடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிராமா குரூப்ல சேர்ந்து நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஆல் இந்தியா ரேடியோல டெலிகாஸ்ட் பண்ற நாடகங்களையும் தூர்தர்ஷன் சேனல்ல டெலிகாஸ்ட் பண்ற நாடகங்களையும் நடிச்சிருக்காரு. இந்த மாதிரி நாடகங்கள் நடிச்சிட்டு இருந்த டைம்லயும் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு எல்ஐசி ஏஜென்டா கொஞ்ச நாளைக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதுக்கும் முன்னாடி ஒரு டூத் பேஸ்ட் கம்பெனில ஒரு ரெப்ரசன்டேட்டிவா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாடகங்கள் நடிச்சு இவரோட கெரியர் ஒரு டிராவல்ல போயிட்டு இருக்கும்போது எஸ் பாஸ்கர் சாரோட அக்கா ஹேமமாலினி அவங்க ஆல்ரெடி சினிமா துறையில ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இவங்க சில்க் ஸ்மிதா நடிச்ச முக்காவாசி படங்களுக்கு அவங்களுக்கான ஒரு டப்பிங் வாய்ஸ கொடுத்திருக்காங்க. முதல் ராத்திரி எனக்கே சொன்னேன், குழந்தை இப்ப வேணாம் பாவா, உங்களுக்கு ப்ரமோஷன் வரட்டும்னு. இல்ல இல்ல ஒண்ணே ஒண்ணு இருக்கட்டும்னு அவசரமா அவனை கொடுத்துட்டாரு. சோ மெயினா நம்ம சினிமாவுல நடிக்கணும், அதுக்கு ஃபர்ஸ்ட் சினிமா துறைக்குள்ள போகணும். நம்ம அக்கா ஆல்ரெடி அங்க ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டா இருக்காங்க, அவங்க மூலமா நம்மளும் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டா போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நடிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட ஃபர்ஸ்ட் டைமா அவர் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டா தான் சினிமா துறையில ஸ்டார்ட் பண்றாரு. 1978 வருஷத்துல சிவகுமார் சுமித்ரா இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து நடிச்ச சிட்டுக்குருவி அப்படின்ற ஒரு படத்து மூலமா தான் ஃபர்ஸ்ட் டைமா இவர் சினிமா துறையில ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டா முதல் படம் பண்றாரு. அந்த படத்துக்காக இவருக்கு 25 ரூபாய் சம்பளம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கண்ணுல பூந்து அந்த கண்ணுல வந்துருவேன், நீங்க கவலைப்படாதீங்க பாஸ். அதுக்கப்புறம் 1981ல சட்டம் ஒரு இருட்டரை அப்படின்ற ஒரு படத்துல ஒரு வில்லனுக்கு டப்பிங் வாய்ஸ் கொடுக்கறாரு. நீ தானே எங்க கொலைக்கு ஐ விட்னஸ்? அவர் ஒண்ணு செஞ்சாதீங்க. இந்த மாதிரி கிடைக்கிற ஒவ்வொரு படங்களையுமே சின்ன சின்ன கலைஞர்களுக்கு டப்பிங் வாய்ஸ் பேசிட்டே போயிட்டு இருக்கும்போது 1987ல டைரக்டர் விசு அவங்க இயக்குன திருமதி ஒரு வெகுமதி அப்படின்ற ஒரு படத்துல ஒரு சின்ன காலேஜ் ஸ்டூடெண்ட் ரோல் நடிக்கிறதுக்கு இவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கறாரு. மைனர் பொண்ணை கடத்திட்டு வந்தது குற்றம் மிஸ்டர். காலேஜ் ஆபீஸ்க்கு போங்க, அவ பர்த் சர்டிபிகேட் இருக்கும், அத பாருங்க. அவ மேஜரா மைனரான தெரியும். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் இவர் நடிச்சு வெளிவர வேண்டிய படம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா துரை அப்படின்ற ஒரு டைரக்டர் எடுத்த புனித மலர் அப்படின்ற ஒரு படத்துல ஒய்ஜி மகேந்திரன் சார் கூட சேர்ந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் ரோல்ல இவர் நடிச்சிருப்பாரு. அந்த படம் ஏதோ ஒரு சில காரணங்களால ரிலீஸ் ஆகாம போயிடுச்சு. சோ இவர் ஃபர்ஸ்டா நடிச்ச படம் புனித மலர், ஃபர்ஸ்டா ரிலீஸ் ஆனது திருமதி ஒரு வெகுமதி அப்படின்ற ஒரு படம். அந்த படத்துக்கு அப்புறமா டைரக்டர் விசு அடுத்தடுத்து அவர் எடுக்கிற படங்கள் எல்லாத்துலயுமே எஸ் பாஸ்கரை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாரு. காவலன் அவன் கோவலன், வேடிக்கையின் வாடிக்கை அப்படின்ற படங்கள் எல்லாம் சின்ன சின்ன ரோல்ஸ் இவருக்கு வாய்ப்பு கொடுக்கிறாரு. கட்டையா அவுக்க போற, உங்களை அடிக்காம இவரை கூட்டிட்டு போலாம்னு நினைச்சேன். ஐயா நான் கருப்புங்க, ஏன் சம்சாரமும் கருப்புங்க, குழந்தை மட்டும் எப்படிங்க சௌபா பிறக்கும், அவளை தள்ளி வைக்க வேணுங்க. இவருடைய படங்கள் மட்டும் இல்லாம மக்கள் என் பக்கம், அண்ணனுக்கு ஜெய், சேலம் விஷ்ணு, ஞானப்பறவை, காவல் கீதம் இந்த மாதிரி மற்ற இயக்குநர்களோட படங்கள்லயுமே சின்ன சின்ன ரோல்ஸ் இவருக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன் தம்பி நல்ல புத்திசாலியா இருக்க, எதுக்கு காட்டி கொடுக்கறவன ஃப்ரெண்டா வச்சிருக்க? இனிமே அவன் ஃப்ரெண்ட் இல்ல, அவன் செஞ்சதை மறக்கவே மாட்டேன், பழி வாங்கியே தீருவேன். சபாஷ், உங்ககிட்ட தன்மான உணர்ச்சி இருக்கு.
நீ கண்டிப்பா பெரிய ஆளா வருவ. இப்படியே ஒரு சில படங்கள் சின்ன சின்ன ரோல்ஸ்ல நடிச்சிட்டு இருந்தவருக்கு சடனா படத்தோட வாய்ப்புகள் குறைய ஆரம்பிக்குது. எந்த ஒரு படத்துக்கான வாய்ப்புமே இவருக்கு கிடைக்கல. அந்த டைம்ல இவர் ஒரு யூனிக்கான ஸ்கீம் மூலமா கூட பட வாய்ப்புகள் தேடி இருக்காரு. அப்பவும் அவருக்கு பட வாய்ப்புகள் கிடைக்கல. என்ன ஒரு ஸ்கீம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு டைரக்டர் இவரை ஒரு படம் எடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க எடுக்க போற 2 படத்துக்கு நான் ஃப்ரீயாவே நடிச்சு கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு ஸ்கீம் தான். அந்த ஸ்கீமும் ஒர்க் அவுட் ஆகல, பட வாய்ப்புகளும் கிடைக்கல. சோ மறுபடியும் இவர் டப்பிங் ஆர்டிஸ்டாவே ஒர்க் பண்ணதுக்கு போறாரு. போனவருக்கு வித்தியாசமான பட வாய்ப்புகள் கிடைக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி இந்த வேற்று மொழி படங்கள் எல்லாத்தையுமே தமிழ்ல டப் பண்ணி இங்க ரிலீஸ் பண்றது, அதுக்கான டப்பிங் ஒர்க் வேலைகள் இவர் பண்றாரு. அது மட்டும் இல்லாம ஹாலிவுட்ல ரிலீஸ் ஆன இங்கிலீஷ் படங்களுக்குமே தமிழ் டப்பிங் கொடுத்து அது எல்லாத்தையுமே தமிழ் டிவில டெலிகாஸ்ட் பண்றாங்க. இந்த அப்படி முதல் பக்க மேட்டரோட இந்த போட்டோவும் வரணும். தலைப்பு ஸ்பைடர்மேன், ஹீரோவா வில்லனா, இதுவரை வராத புது படங்களுடன் அப்படின்னு போடு. வில்லனா? இவர் அதிகமா பாத்தீங்கன்னா தெலுங்கு சினிமாவோட ஃபேமஸ் கமெடியனா இருக்க பிரம்மானந்தம் சாருக்கு தான் அதிகமா தமிழ் டப்பிங் பண்ணிருக்காரு. இந்த வீட்டு ஓனரை போட்டு தள்ளி இந்த வீட்டை சோகா பண்ணது நான் தான். கிரைம் அண்ட் ஐஸ்கிரீம் ரெண்டு எனக்கு ஒண்ணுதான். நக்கி தூக்கி எறிஞ்சிருவேன். ஐஸ்கிரீம் தின்னா குச்சியாவது மிஞ்சும், நான் கிரைம் பண்ணா அந்த குச்சி கூட மிஞ்சாது. நோபடி கேன் ஸ்கிராச் மீ. நம்ம முன்னாள் முதலமைச்சர் கர்ம வீரர் காமராஜர் ஐயா அவங்களுடைய வாழ்க்கையை படமா எடுக்கிறாங்க. அந்த படத்துக்கு காமராஜர் ஐயாவுக்கும் வாய்ஸ் இவர் தான் டப்பிங் கொடுத்திருக்காரு. ஒரு நாட்டுல பாதி ஜனம் படிப்பறிவு இல்லாம இருந்தாங்கன்னா அந்த நாடு உருப்படுமான்னு. அதே மாதிரி ஹாலிவுட்ல இப்போ வரைக்கும் ஃபேமஸான படமா இருக்கக்கூடிய த ஷஷாங்க் ரிடெம்ஷன் அப்படின்ற ஒரு படத்துல மார்கன் ஃப்ரீமனுக்கு இவர் தான் வாய்ஸ் கொடுத்திருக்காரு. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்க, நீ சொல்ற நம்பிக்கை ஆபத்தான விஷயம். நம்பிக்கை ஒருத்தனுடைய ஆசையை அதிகரிக்கும். அதுக்கப்புறம் நம்ம தல அஜித் குமார் அவர்களுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அவர் நடிச்ச ஷார்ட் பிலிம்ல அஜித் அவர்களுக்கே டப்பிங் வாய்ஸ் கொடுத்திருக்காரு MS பாஸ்கர் அவர்கள். என்ன மாமு, நீ வேற நம்மள வர்ற, நான் உன்னையே நம்பி வந்திருக்கேன். என் லைஃபே இப்போ உன் கையில தான் இருக்கு. இது எல்லாமே 90s பீரியட்ல அவர் டப்பிங்ல ஒர்க் பண்ண படங்கள் தான். அதுக்கப்புறம் ஏர்லி 2Kல பாத்தீங்கன்னா ஸ்பைடர்மேன், பேட் பாய்ஸ், அன்லீஸ்ட் இந்த மாதிரி ஹாலிவுட் படங்கள்ல வாய்ஸ் கொடுத்திருக்காரு. நல்ல கேளு, ராத்திரி 10 மணிக்கெல்லாம் என் பொண்ணு வீட்டுல இருக்கணும். இல்ல 10:01 நான் வண்டியில ஏறுவேன், துப்பாக்கி எடுத்துட்டு வருவேன். நீ எங்க இருந்தாலும் சரி அந்த இடத்துலயே ஒன்னு போட்டு தள்ளிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவேன். அதுக்கப்புறம் இப்போ வரைக்குமே மற்ற மொழிகள்ல வர்ற படங்களுக்கும் தமிழ் மொழியில வர்ற படங்களுக்குமே டப்பிங் வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. கடைசியா பாத்தீங்கன்னா இவருக்கு 2023ல தேவர்கொண்டா அவர்கள் நடிச்சு வெளிவந்த குஷி படத்துல பிரம்மானந்தம் சாருக்கு வாய்ஸ் கொடுத்திருக்காரு. 3 dates. அது 46 அட்லீஸ்ட் 46 feet டிஸ்டன்ஸ் இருக்கணும். கம் ஆன் ஃபாலோ. அது மட்டும் இல்லாம மர்மதேசம், மைக்ரோ தொடர்கள், சின்னத்திரை இலக்கணம் மாறுமோ, காவேரி இந்த மாதிரி டிவி சீரியல்ஸ்லயும் உள்ள கேரக்டர்ஸுக்கும் டப்பிங் வாய்ஸ் கொடுத்திருக்காரு. சோ இந்த மாதிரி பட வாய்ப்புகள் கிடைக்காம இருக்கவும் தான் டப்பிங் கலைஞரா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாரு. இப்போ டப்பிங் கலைஞரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது தான் MS பாஸ்கர் சாரோட ஃப்ரெண்டான ராஜி ஈஸ்வர் மூலமா 1999வது வருஷத்துல சன் டிவில டெலிகாஸ்ட் பண்ண ரொம்பவே ஃபேமஸான சீரியலா இருக்கக்கூடிய மாயாவி மாரிசன் அப்படின்ற ஒரு சீரியல்ல வாய்ப்பு கிடைக்குது. அந்த சீரியல்ல பாத்தீங்கன்னா காளிதாஸ், தாடி பாலாஜி, நாகலட்சுமி இந்த மாதிரி நடிகர்கள் கூட சேர்ந்து மாறுவேஷம் மார்த்தாண்டம் அப்படின்ற ஒரு கேரக்டர்ல MS பாஸ்கர் சார் நடிச்சிருப்பாரு. ஸ்டார்டிங்ல 2 வாரத்துக்கு உண்டான எபிசோட்ஸ்க்கு மட்டும் தான் வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் இவர் பண்ண சேட்டைகள், காமெடிகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு பையன் நல்லா பண்றான், இவனை சீரியலை வச்சுக்கிறது ரொம்ப நல்லது, ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்குன்னு ஒரு கேரக்டர் ஃபுல்லாவே எழுதி சீரியல் ஃபுல்லாமே இவரை யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த ஹிட்டான சீரியலுக்கு அப்புறமா அதே சன் டிவில டெலிகாஸ்ட் ஆன சின்ன பாப்பா பெரிய பாப்பா இந்த சீரியல்ல அவருக்கு வாய்ப்பு கிடைக்குது. பாத்ரூம் கழுவுறதுக்கு ஆசிட் வாங்க சொன்னேனே, வாங்கிட்டியா? பாத்ரூம்குள்ள நான் எந்த வாடையும் வைக்கல, சும்மா என்கிட்ட வம்புக்குறதே வேலை இருக்கு. ஐயோ, ஸ்டார்டிங்ல 4 வாரத்துக்கு உண்டான எபிசோட்ஸ்ல மட்டும் தான் நீ நடிக்கிற அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. இவருடைய கேரக்டரைசேஷன் பாத்தீங்கன்னா பட்டாபி அப்படின்ற ஒரு நேம்ல எந்நேரமும் சரக்கடிச்சிட்டு இருக்க, காது கேட்காத பிராமணர் தமிழ் பேசுற ஒரு ஆளு. அத மருமகளை தூக்க விடப்படாதுன்னு மாமியார் பிடிவாதம் பிடிக்கிறா, மாமியார தூக்க விடப்படாதுன்னு மருமகள் பிடிவாதம் பிடிக்கிறா. அது விஷயமா அவளுக்குள்ள சண்டை. அந்த கேரக்டர்ல பட்டைய கிளப்பியிருப்பாரு. அந்த சீரியல் ஹிட் ஆனதுக்கு மெயின் ரீசனே இவர் தான் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இவருடைய கேரக்டர் ரொம்பவும் காமெடியா அருமையா இருக்கும். 90s கிட்ஸ் எல்லாம் இந்த சீரியலையும் மறக்க முடியாது, பட்டாபி கேரக்டரையும் மறக்க முடியாது. வாய்க்கு வாய் வெடுக்கு வெடுக்குன்னு பேசிட்டு இருப்பேன், எல்லாரையும் எடுத்தறிஞ்சு பேசுவேன். தேமேன்னு இங்க வந்து உட்காந்து ராமநாமம் ஜபிச்சுட்டு இருக்கே. ஆக்சுவலா இந்த கேரக்டருக்கான மேனரிசம் அண்ட் ஆட்டிடியூட் எங்க இருந்து பிடிச்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க ஏரியால இருக்க ஒரு பால்காரர் கிட்ட இருந்து மது பழக்கம் குடிக்கிறது அண்ட் அவர் பேசுற விதத்தை எடுத்துக்கிட்டாரு. ரெண்டாவது இவர் ஃப்ரெண்டு கிட்ட இருக்க அப்பாவித்தனத்தை எடுத்துக்கிறாரு. மூணாவதா சிங்கர் SPB சார் கூட லக்ஷ்மி அப்படின்ற ஒருத்தவர் இருந்திருக்காரு. அவருக்கு காது கேட்காத விஷயத்தினால ஒருத்தவங்க பேசும்போது கையை காது பக்கத்துல வச்சுதான் கேட்கிற பழக்கம் இருந்திருக்கு. அவர்கிட்ட இருந்து இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு இது மூணையும் மிக்ஸ் பண்ணி பட்டாபி அப்படின்ற ஒரு கேரக்டரை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அந்த பீரியட்ல பட்டாபி அப்படின்ற ஒரு கேரக்டர் ஒரு மாஸ்டர் பீஸான கேரக்டர் அப்படின்னு தான் சொல்லணும். தூங்கிட்டே வந்து தொலைஞ்ச. இந்த மாயாவி மாரிசன் சீரியல்ல வந்த மாறுவேஷ மார்த்தாண்டம் கேரக்டரும், சின்ன பாப்பா பெரிய பாப்பா சீரியல்ல வந்த பட்டாபி, இந்த 2 கேரக்டர் தான் இவருக்கு ஒரு முத்திரை பதிச்ச கேரக்டர் அப்படின்னு சொல்லணும். இதுக்கு இடையில விழுதுகள், கையளவு மனசு, சீனியர் ஜூனியர், கங்கா யமுனா சரஸ்வதி, அலைகள் இந்த மாதிரி நிறைய சீரியல்ஸ்ல டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் பிளே பண்ணிருக்காரு. லாஸ்டா இவர் நடிச்ச சீரியல் அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்வி, இதுல வந்து ஆண்டவர் லிங்கம் அப்படின்ற ஒரு கேரக்டர் பிளே பண்ணிருப்பாரு. பேசுறீங்கன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் அதெல்லாம் ஒன்றும் தப்பா நினைக்கலமா.
பரவாயில்ல, அதெல்லாம் உள்ளதுதான். ஏன்னா இந்த செல்வி சீரியல்ல ஆண்டவலிங்கம் கேரக்டர் வந்து வில்லன். இந்த கேரக்டர்ல நடிச்சதுக்காக சில ஆக்டர்ஸ்லாம் கால் பண்ணி பட்டாபியா உன்னை எந்த அளவுக்கு பிடிச்சிச்சோ ஆண்டவலிங்கமா உன்னை நாங்க வெறுக்கிறோம், மூஞ்சிலே விஷம் தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னமோ சொத்துன்னு அக்காவும் தம்பி ஆனவுன்னா வரிஞ்சு கட்டிட்டு வந்துடுறீங்க. சொத்தெல்லாம் யார் யாருக்கு எந்த பொம்பளை வீட்டுல கொண்டு போய் கொடுத்தாருங்கிற லிஸ்ட் எல்லாம் என்கிட்ட இருக்கு. அதே மாதிரி நம்ம பாஸ்கர் சாரோட பொண்ணு படிக்கிற ஸ்கூல்ல அவங்க ஹெச்எம் கூப்பிட்டு திட்டிருக்காங்க. ரேஷன் வாங்க போன இடத்துல ஒரு அம்மா இவரை திட்டிருக்காங்க. அதே மாதிரி வீட்டுல இவங்க ஒய்ஃப் இவங்க மேல எரிஞ்சு விழுந்து சாப்பாடு போடாம பண்ணிருக்காங்க. ஐயா, என் பேரு ஆண்டவர்லிங்கம், இவன் என் பையன் அமரலிங்கம், அவன் காத்தலிங்கம். எல்லாம் இவருக்கு நடக்கிறதுக்கு முக்கிய காரணம் ஆண்டவர்லிங்கம் அப்படின்ற ஒரு நெகட்டிவ் ஷேட் கேரக்டர் பிளே பண்ணதுதான். அந்த அளவுக்கு இவரோட நடிப்பு மூலமா ஒரு வில்லத்தனத்தை கொடுத்திருக்காரு. அவர் நடிப்பால ஜெயிச்சிருக்காருன்னு தான் அர்த்தம். ஸோ இந்த மாதிரி சீரியல்ஸ்லாம் நடிச்சு இவரோட கேரக்டர் நிறைய பேருக்கு பிடிச்சி போனோன்னு சினிமாவில் மறுபடியும் படங்களை நடிக்கிறதுக்கு ஒரு ரீஎன்ட்ரி இவருக்கு. அதுதான் டைரக்டர் அழகம் பெருமாள் எடுத்து வெளிவந்த டும் டும் டும். மாதவன் அண்ட் ஜோதிகா 2 பேர் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல திருநெல்வேலி பாஷை பேசுற டாக்டர் கேரக்டர்ல MS பாஸ்கர் சார் நடிச்சிருப்பாரு. கங்கா 12ஆம் கிளாஸ் தமிழ்நாட்டிலேயே 2வது ரேங்க்ல பாஸ் ஆயிட்டா. ஒரு 4 மார்க்ல முதல் ரேங்க கோட்டை விட்டுட்டா. வேலைன்னா ஊர்ல எல்லார்ட்டையும் தமுக்கு அடிச்சாச்சு. இவர் இந்த படத்துல திருநெல்வேலி ஸ்லாங் பேசினதை பார்த்துட்டு அந்த ஏரியா மக்கள் எல்லாருமே அண்ணன் திருநெல்வேலியா, எந்த ஏரியாவில் நாங்க ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வேற விசாரிச்சிருக்காங்க. இந்த சண்டைக்கு தலைமை தாங்கி உன் மகளை அனுப்பு, உனக்கு ஏற்கனவே பிரஷர் ஏறி போய் கிடக்கு. எங்க நான் தஞ்சாவூர்காரங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் எங்க அவ்வளவு சூப்பரா திருநெல்வேலி பாஷை பேசிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டவும் செஞ்சிருக்காங்க. அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இருக்க எல்லா வட்டார வழக்கு மொழிகளையுமே MS பாஸ்கர் சார் ரொம்பவுமே அழகா, அற்புதமா, பெர்ஃபெக்ஷனோட பேசுவாரு. வேங்க மக ஒண்டியா தான் வந்துக்கிற தில் இருந்தா வாங்கலே. இந்த மொழிகள்லாம் அவர் எப்படி கத்துக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த டூத் பேஸ்ட் கம்பெனில ரெப்ரஸன்டேட்டிவா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது வெவ்வேறு ஊர்களுக்கு போயிட்டு கடைகள்ல பேசுவாரு. அப்படி அந்த மக்கள் பேசக்கூடியதை கவனிச்சு தான் அதுல இருந்து இன்புட்ஸ் எடுத்து தான் இந்த மாதிரி எல்லா வட்டார வழக்கு மொழிகளையுமே அருமையா பேச கத்துட்டு இருக்காரு. இந்த இடத்திற்கு தாங்கள் சொல்லி இருக்க வேண்டியது வருத்தம். வருத்தம் என்பதற்கு SORRY, சாரி என்ற ஆங்கில பதத்தை சொல்லி இருக்க வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வட்டார வழக்கு மொழி மட்டும் கிடையாது, மொசக்குட்டி படத்துல மலையாளம் மொழி பேசுற ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாரு. தமிழ்நாட்டுல விட சிவகங்கை பக்கத்துல காளையார் கோயில்னே. காளையார் கோயிலா? அட நம்மட ஊரு. கஜேந்திரா படத்துல தெலுங்கும் தமிழும் கலந்து பேசுற மாதிரி ஒரு மாடுலேஷன்ல பேசியிருப்பாரு. எப்படி பதில் சொன்னாலும் எர்ர நாயுடுக்கு கரெக்டா புரியும் செப்போ. இதான்டி அவருக்கு மயக்கமா நூ தண்ணி தெளிச்சுக்கிறேன். நான் தெளிச்சுக்கினா அவர் எழுந்துக்குவாரு. போடா டோமர் போடா. சில படங்களுக்கு ஹிந்தில போய் டப்பிங்கும் பண்ணிருக்காரு, ஹிந்தி மொழியிலேயே. बस गन शूटिंग के बाद 1080 पहले सडनली शूटिंग एक्स्ट्रा पैसा एक्स्ट्रा व्हाट एक्स्ट्रा पेमेंट. இந்த மாதிரி பல திறமைகள் கொண்டவர் தான் நம்ம MS பாஸ்கர் சார். இவருடைய திறமைகளை பார்த்துட்டு உலகநாயகன் கமல்ஹாசன் சார் என்னுள் பாதி அப்படின்னு சொல்லியிருக்காரு MS பாஸ்கர் சார் பார்த்து. ஸோ இது எவ்வளவு பெரிய வார்த்தை, அப்போ எந்த அளவுக்கு அவர் நடிச்சிருக்கணும், எந்த அளவுக்கு அவர்கிட்ட திறமை இருக்கு அப்படின்றது நமக்கு புரிய வருது. டும் 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 படத்துக்கு அப்புறமா அதே மாதிரியான சில படங்கள்ல சின்ன சின்ன ரோல்ஸ், அதாவது கண்டக்டர், டிராபிக் போலீஸ், அப்பா கேரக்டர் இதெல்லாம் நடிச்சிருக்காரு. யார் யார் டிக்கெட் வாங்கணுமா வாங்கிக்கோங்கப்பா, நாங்கெல்லாம் வரமாட்டேன், காசை பாஸ் பண்ணி விடு. டிரைவரே பிரேக்ல கால வையே, சீக்கிரம் வா. 2004ல விஜயகாந்த் சாரோட எங்களண்ணா படத்துல வடிவேலு அவங்களோட சேர்ந்து காம்பினேஷன்ல ஒரு குடிகாரர் வேஷம் போட்டு நடிச்சிருப்பாரு. குடிகாரரா நடிக்கிறதுல தமிழ் சினிமால MS பாஸ்கர் சார் அடிச்சுக்கிறது யாராலையும் முடியாது. அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ஷனோட பண்ணுவாரு. நீ மாமா, உங்க அப்பா மாமா, உங்க தாத்தா மாமா, உங்க குடும்பமே மாமா குடும்பம் தான், மாமா பேல. அந்த படத்துல வடிவேலு அண்ட் பாஸ்கர் இவங்க 2 பேரோட காம்பினேஷன்ல வர்ற அந்த காமெடி இருக்கே அல்டிமேட்டா இருக்கும். குடிகாரரை பத்தி ஒரு மீம் போடுறதா இருந்தா அந்த மீமை தான் யூஸ் பண்ணுவாங்க மக்கள். சோ அந்த காலத்து நாகேஷ் சார்ல இருந்து இப்ப இருக்க யோகி பாபு வரைக்கும் ஏகப்பட்ட லெஜெண்டரி காமெடியனோட காம்பினேஷன்ஸ்ல நடிச்சிருக்காரு. அதே கண்கள், அதே உதடு, அதே சிரிப்பு. என்ன அதே கண்கள் அதே சிரிப்புன்னு எல்லாம் சினிமா டைட்டிலா சொல்லிட்டு இருக்கீங்க. எங்களண்ணா படம் தான் அவருக்கு நல்ல ஒரு பேர் வாங்கி கொடுத்துச்சு. அந்த படத்துக்கு அப்புறமா தான் அவரோட லைஃப், அவரோட கேரக்டர் லெவல் எல்லாமே பார்க்கப்பட்டுச்சு, பேசப்பட்டுச்சு. ஸோ அந்த டைம்ல ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்குமே தமிழ் சினிமால ஒரு அசைக்க முடியாத வெர்சடைல் ஆக்டரா இருந்துட்டு இருக்காரு MS பாஸ்கர் சார். நடிச்ச படங்களுக்கு எல்லாமே சில விருதுகள் கிடைச்சிருக்கு. பட் ரொம்ப ரெகக்னைஸ் பண்ற மாதிரி எந்த ஒரு விருதுமே கிடைக்கல. பட் இப்போ 38 வருஷமா இவர் உழைச்ச உழைப்புக்கு 2023ல ரிலீஸ் ஆன பார்க்கிங் படத்து மூலமா இவருக்கு சிறந்த துணை கதாபாத்திரத்துக்கான தேசிய விருது கிடைச்சிருக்கு. ஸோ அதுக்கான வாழ்த்துக்களை சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்குவோம். MS பாஸ்கர் சார் அவங்களுடைய படங்களை பத்தி சொல்லணும்னா அதுக்கு தனியா ஒரு வீடியோ போட்டுதான் ஆகணும். ஏன்னா அவருடைய ஃபில்மோகிராஃபி அவ்வளோ பெருசு, அதுவும் நல்ல நல்ல கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காரு. எல்லாத்தையுமே ஒரே வீடியோல சொன்னா வீடியோ ரொம்பவுமே லென்த்தா போகும். ஸோ ரொம்பலாம் இல்ல, இன்னும் 2 டேஸ்ல MS பாஸ்கர் சார் அவங்க நடிச்ச படங்களை பத்தி ஒரு ஃபுல் டீடைல் வீடியோ நம்ம சேனல்ல வரப்போகுது. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எல்லாரும் வெயிட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. அடுத்த வீடியோல உங்க எல்லாருமே வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். உள்ள போன அத்தனை பேரும் குத்தவாளி இல்லைங்க,
வெளியே உள்ள அத்தனை பேரும் புத்தன் காந்தி இல்லைங்க. வானத்தை பார்த்த பூமியை பார்த்த